ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோட ப்ரீவியஸ் பார்ட் பார்க்கணுன்னா பிளேலிஸ்ட் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. மேக்கிங் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப்போட ஃபர்ஸ்ட் பார்ட் தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மிட் 1700s யூரோப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதாவது இப்போ இருக்கிற மாதிரி ஜெர்மனி, இட்டாலி, சுவிட்சர்லாந்து இந்த கண்ட்ரீஸ்லாம் யூனிஃபைடாக அப்போ இல்லை. ஸோ செப்பரேட் கிங்டம்ஸாக இருக்குது. அந்த குட்டி ரீஜனுக்கு ஒரு அரசர் இருப்பார். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு விதமான அரசர்கள் வந்து ஆண்டுட்டு இருந்தாங்க. அந்த அரசர்களுக்கு கீழே வாழ்ந்த மக்களை பற்றி பார்த்தோம்னா அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான மொழியை பேசுனாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வரலாறு இருந்துச்சு. அவங்க யாருமே ஒரு காமனான ஐடென்டிட்டியோ இல்லை கல்ச்சரையோ சேர்ந்தவங்க கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹாப்ஸ்பர்க் எம்பையர், அதாவது ஆஸ்ட்ரியா ஹங்கேரி. ஸோ அதை எடுத்துக்கிட்டோன்னா ஜெர்மன் ஸ்பீக்கிங் ரீஜன்ஸ் இருக்குது, ஓகேவா, இட்டாலியன் ஸ்பீக்கிங் ரீஜன்ஸ் இருக்குது, மேகர் அண்டு லோக்கல் டயலாக்ஸும் இருக்குது. ஒவ்வொரு விதமான பாரம்பரியத்தை சேர்ந்தவங்களும் ஒவ்வொரு விதமான கலாச்சாரத்தை சேர்ந்தவங்களும் ஒரு நாட்டுக்கு கீழே இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு இடையில இருக்கிற ஒரே காமனான விஷயம் அவங்களோட அரசர்கள் மேலே அவங்க வச்சுருந்த விசுவாசம் மட்டும்தான். இப்போது அரசர்கள் இருக்கிறாங்க. அரசர்களுக்கு கீழே ஒரு ஆட்சி இருக்குது. அந்த ஆட்சிக்கு கீழே யாரெல்லாம் வராங்க அப்படின்னா, இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா பண்ணையார் ஞாபகம் வச்சுக்கலாம். பண்ணையார் இல்லைன்னா மிராசுதார், அதுக்கப்புறம் சாதாரண குடிமக்கள். இவங்க மன்னருக்கு நேரடியாக கீழே இருக்கிறதுனால இவங்கக்கிட்ட நிறைய சொத்து இருக்குதுன்னு யோசிச்சுக்கோங்க. ஸோ இந்த சொத்தெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த மக்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு நிலத்தை வாடகைக்கு கொடுக்குற மாதிரி ஒரு இடம் இருந்ததுன்னா அதை இவங்களுக்கு வாடகைக்கு கொடுக்குற மாதிரி அந்த நிலத்தில் அந்த மக்கள் விவசாயம் பண்ணி அந்த பணத்தை யாருக்கு கொடுக்கணும், அந்த பண்ணையாருக்கோ மிராசுதாருக்கோ கொடுக்கணும். இப்படிப்பட்ட அரிஸ்டோக்ராட்ஸ் ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில் தான் இருந்தாங்க. அவங்களோட நம்பர்ஸ், பாப்புலேஷன் ரொம்ப கம்மி. ஆனால் எங்கெங்கெல்லாம் முக்கியமான இடங்கள் இருக்கோ அந்த எல்லா முக்கியமான இடங்களில் அரிஸ்டோக்ராட்ஸும் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு சொந்தமாக எஸ்டேட்ஸு அதெல்லாம் நிறையா இருக்குது. ரூரல் ஏரியாஸ்லையும் சரி, சிட்டிஸ்லையும் சரி அவங்களுக்கு சொந்தமான இடங்கள் நிறைய இருக்குது. ஸோ ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் தான் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அரசருக்கு நெருக்கமானவராக மாறுறதுக்காக, ஹை சொசைட்டியில் பழகிறதுக்காக அவங்க ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்குள்ள, அதாவது அரிஸ்டோக்ராட்ஸ்குள்ளே தான் மேரேஜஸ் நடக்கும். 100%ல 20% அரிஸ்டோக்ராட்ஸ்னா மிச்சம் இருக்க 80% யாருன்னா பீசன்ஸ் தான். அரிஸ்டோக்ராட்ஸ் வச்சிருக்க அந்த எஸ்டேட்ஸில் ஒரு கூலி தொழிலாளியாவோ இல்லை அவருக்கு குத்தகைக்கு அவங்ககிட்டேருந்து குத்தகைக்கு நிலம் வாங்கி விவசாயம் பண்ணுற ஃபார்மர்ஸாக பீசன்ஸ் இருந்தாங்க. உழைக்கிறதுக்கான சரியான சம்பளம் கிடைக்காது. ஸோ கூலி சரியாக கொடுக்க மாட்டாங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த அடிமைத்தனத்துலேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறாங்க. அரிஸ்டோக்ராட்ஸை மட்டுமே நம்பி இருக்கிற நிலமை மாறணும்னு நினச்சாங்க. அதுவும் நடந்தது. நியூ மிடில் கிளாஸ் ஒன்று உருவாக ஆரம்பிச்சு. இண்டஸ்ட்ரியலைசேஷனால் மிடில் கிளாஸ் பீப்புள் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. டவுன்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது. சூழ்நிலை மாற ஆரம்பிக்குது. இந்த நியூ மிடில் கிளாஸ் அரிஸ்டோக்ராட் பீப்புளை எதிர்த்து போராடுறாங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு ஸ்டோரி பார்க்கலாம். பை.